எல்லாருக்கும் வணக்கம். virtual hugs to all of you. Welcome back to my channel. Thank you so much for choosing to watch this video. இன்னைக்கு மறுபடியும் ஒரு attempt. ரொம்ப நாளா attempt பண்ணிட்டு இருக்கேன். vlogs எடுக்கணும்னு எல்லாமே பாதியிலேயே முடிஞ்சு போகுது. But hopefully இன்னைக்கு இந்த attempt successful-ஆ இருக்கும். நீங்க போய் மாடல் பார்ப்பாங்க. சர்ப்ரைஸ் ஒரு vlog எடுக்கணும் அதனால வேற வழி இல்ல நம்ம இப்ப எடுத்துக்கணும். Okay. Hello. Hi. What do you think about my lipstick? Very pretty. Very nice. Well, my dad. Okay. ஒரு நிமிஷம் சின்ன break. Okay, so this lipstick is really making me go crazy. இது வந்து MAC ஓட Diva அப்படின்ற ஒரு lipstick because I have a feeling you will want to know. Or it's Ruby Woo. இதுதான் actually அந்த lipstick. MAC ஓட Ruby Woo. Sorry, நான் Divaன்னு சொன்னேன். Diva I think இன்னும் கொஞ்சம் ரொம்ப வைன் ரெட் அந்த கலர்ல இருக்கும்ட்டு திடீர்னு ஏதோ தோணுச்சு because I was feeling so low last night or yesterday itself, the whole day. Raghav and I had a very tiring day, but such an important day. Yeah, actually எனக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருந்தது பத்தி பேசும்போது, but you will find out what it is very soon. It's actually, yeah, fingers crossed. I have a problem of like, you know, oversharing. And it's not that உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு, but I think there's a right time and place for everything. So அதனால உங்களுக்கு ஒரு ரைட் டைமில் நான் சொல்கிறேன். பட் அந்த ஒரு பியூட்டிஃபுல் டேக்கு அப்புறம் எனக்கு வந்து ஏதோ ஒன்று என் காலில் ஆச்சு. I am not able to feel my calves as well as I can feel my thighs. ஏன்னா நாங்கள் we traveled so much. எங்கே போகிறோம்னு அடுத்த ஃபியூச்சரில் என்னாவது ஒரு vlogல கண்டிப்பாக சொல்லுவோம். பட் it was such a big travel. இங்கேருந்து we wanted to go to only 2 places. The 2 became 4. So இது எப்படின்னா இங்கேருந்து 1 hour தானே, இங்கேருந்து 1 hour தானே, இங்கேருந்து 1 hour தானே தெரியல. நம்ம விவேக் சார் காமெடி மாதிரி யூட்டன் சொல்லி திருப்பதிக்கே போயிட்டு வந்துட்டோமேடா, அதே தான். we literally went to that extent and we got back. அதில் இவங்க வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப நாடி கார் ட்ராவலில் நான் அது பின்னாடி வந்து காலெலாம் ஸ்ட்ரெச் பண்ணி படுத்துட்டு வந்தேன். இவங்க ஃப்ரண்ட்டில் இருந்தாங்க. ஸோ ஃபார் சச் அ லாங் ட்ராவல் யூஸ்வலாக என்ன ஆகும்னா your blood flow is not very good. அது கொஞ்சம் ஸ்லோ ஆகிடும். ஐ திங்க் அதனால இவங்க ரொம்ப பாவம். இப்போ நைட்லேருந்து கால் வலி இவங்களுக்கு. கால் வலியை தாண்டி ரொம்ப விசித்திரமான ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் யூ நோ ஐ ஜென்ரலி ஹாவ் அ வெரி பேட் ப்ராப்ளம் வேர் ஐ வில் ஓவர் திங்க் எவ்ரி திங் இன் மை ஹெட். சில பேர் கூகுள் பண்ணி சாட் ஜிபிடி எல்லாம் பண்ணி அவங்களுக்கு தோணும்ல, லைக் ஒரு தலைவலி வந்து பிரெயின் டியூமர் வரைக்கும் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. எனக்கு வந்து சாட் ஜிபிடி தேவையில்லை, கூகுள் தேவையில்லை, நானே அதெல்லாம் நினச்சிப்பேன். இப்போ காலையிலேருந்து ஐம் லைக் என் கால் ஏதாவது ஆம்பியூட்டேட் பண்ணி like too I hope it doesn't happen. அந்த மாதிரி ஏதாவது ஆகுமா, பிளட் சர்க்குலேஷனே இல்லாமல் இருந்துச்சா, என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. பட் I've been told that, you know, if you have an issue like this, you need to wait it out at least 24 hours. Just don't do anything that's wrong. Try to do whatever you can and then see how it works and then figure it out. But anyways, this vlog is not about that thing. What is this vlog about? I really don't know. So காலையில் எழுந்த ரொம்ப லேட்டாக எழுந்தேன்னா அவர் பாவம் காலையில் எழுந்து அவருடைய தியேட்டர்காரன் ரிஹர்சலுக்காக போயிட்டு வந்தாரு. எழுந்துக்கவே இல்லையே. ஓ சாரி ராகவ், தூங்கவே இல்லை. நாங்க ஊர்லேருந்து நாங்கள் மறுபடியும் ரிட்டர்ன் ஆனது. நாங்கள் நேற்றுக்கு காலையில் நாங்கள் வீட்டில் கிளம்பும்போது டைம் வாஸ் 5:30. நாங்கள் நேற்றுக்கு வீட்டுக்கு மறுபடியும் வரும்போது டைம் வாஸ் 4 o'clock. மை ரிஹர்சல் இஸ் அட் 4:45. So எனக்காக இவங்களும் தூங்க வைக்காம நக்ஷு கொஞ்ச நாளி மூடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இவங்க because he was so scared that ஒரு 10 minutes nap எடுத்தா அது ரொம்ப ரிஸ்கியான தூக்கம், வேற நல்ல பீக் தூக்கம், தூங்கவே இல்லைங்களா. ஸோ நினச்சி பாருங்க, அந்த 4 o'clock சரி 10 minutes தூங்கலாம்னா அப்புறம் ஏஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ தூங்காம எதுவும் பண்ணாம இவங்களையும் கொஞ்சம் எனக்காக நான் கிளம்புற வரைக்கும் வெயிட் பண்ண வச்சுட்டு 4:45 ரிஹர்சல் போயிட்டு got back home at around 8 o'clock. இவங்க அப்போ தூங்கிட்டு இருந்தாங்க. இவங்களோட நான் ஒரு 2 hours தூங்கிட்டு அப்புறம் ஆஃபீஸ். பை தென் ஐ வாஸ் நைஸ் அண்ட் ஃபாஸ்ட் ஸ்லீப். நான் வந்து இவர் கிளம்ப நான் உடனே தூங்க ஆரம்பிச்சேன்னா காலையில் எலிவேட் பண்ணி தூங்கணும்னு. and the basic reason why I wanted to sleep was because if I hadn't slept I would have overthought about what is happening to my leg. Because even now I'll tell you what is happening, okay? எனக்கு வந்து என்னோட தையில வந்து நான் இப்போ இந்த நகத்தை வச்சு குத்துனேன்னா எனக்கு வலி ஃபீல் ஆகுது. அதுவே நான் என் காஃப்ல வச்சு இப்போ எனக்கு ஃபீல் ஆகுது. wear compression stockings. இப்போ எனக்கு லைட்டாக ஃபீல் ஆகுது. ஒரு சில இடத்துல ஃபீல் ஆகுது, ஒரு சில இடத்துல ஃபீல் ஆக மாட்டேங்குது. அங்கெல்லாம் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா இந்த விரலோட ப்ரெஷர் ஃபீல் ஆகுதே தவிர அந்த காஃபுக்கு உள்ள காலுக்குள்ள அந்த ஒரு பெயினோ என்னவோ ஒரு ப்ரெஷர் ஃபீல் ஆகும்ல, அது ஃபீல் ஆகலை. ஸோ அதனால அதை நான் நைட்டு தூங்கலைன்னா வச்சுக்கோ, இன்னைக்கு காலையில் தூங்கலைன்னா நான் வந்து ரொம்ப ஓவர் திங்க் பண்ணியிருப்பேன், தூங்கிட்டேன்.
தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் it was just so random. I told Raghav ரொம்ப நாள் ஆச்சு எங்களோட ஒரு favorite restaurantக்கு போயிட்டு. So I want to go on a detox diet for 2 weeks, which is like I really need that detox diet. So you know how I work. Before I detox, I will completely toxicate myself. But inga naanga pora saapad it's actually a very good food. Yeah, it's actually very healthy, very delicious, very authentic, very good quality food. But I just wanted to have one final meal because நான் வந்து என்னோட மூளையே எப்படி தெரியுமா, நான் வந்து எனக்கே நிறைய லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கிப்பேன். I know it's my lipstick. It's wrong otherwise, but for me, for Nakshu, that works best. Self-care la. So if I want me to do something good, I will give myself something that I really enjoy, then I will do it really well. I'll be very indebted and grateful to myself. அதனால நான் அதை ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்ட்டு. So நான் வந்து இன்னைக்கு இந்த lunch வந்து I'm going to really have a good meal, and then I'm going to go on a detox diet, and maybe I can even show you what I do in that detox phase. That might be interesting. Okay, I will start recording that from tomorrow. So இன்னைக்கு நாங்க போக போறது is ராகவ் மூலியமா என் வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் வந்ததுல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் நல்ல விஷயங்கள் இதுன்னு சொல்லலாம். இது வந்து I think I have a feeling we've already recorded a video here and we've uploaded or something like that. எனக்கு ரொம்ப தேஜாவா இருக்கு. பட் இது வந்து ஒரு vegetarian fine dining restaurant in Chennai called Annalakshmi. Okay, I have never been here. I've lived in Chennai almost all my life, but I've never been here. Whereas Raghav's family has been coming here for generations. மாதிரி இவங்க வேற ஒரு லொகேஷன்ல இருந்தாங்க, அப்ப அங்க இருந்து இந்த லொகேஷனுக்கு வந்திருக்காங்க. So they've been following this restaurant around. பார்ட்டி வந்து Annalakshmi வந்து it's a ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் மாதிரி வேற. ஸோ ஏன் பார்ட்டி இவங்க சிங்கப்பூர்ல ஆரம்பிச்சிருக்காங்க. மை பார்ட்டி வாஸ் அ வீணா டீச்சர். ஸோ அவங்க சிங்கப்பூர்ல வந்து இதே Annalakshmi ஜாயிண்ட்டுக்கு தான் she used to go and teach வீணா அப்போல்லாம். ஸோ அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க இங்க ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கும் போது ஸோ என் அம்மாவோட போகும்போது எனக்கு ஒரு ப்ரைட். ஏன்னா எல்லாரும் வந்து என் பாட்டியில பேசுவாங்க, பாட்டியில வந்து ஆசீர்வாதம் வாங்கிப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கெத்தா இருக்கும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இட் இஸ் ஆல்சோ த ஃபுட் அப்படி டெலிஷியஸா இருக்கும். ஸோ இமேஜின் என் பாட்டிக்கு அப்புறம் எங்க அம்மா அப்புறம் நாங்க இப்போ நக்ஷு we are all been going to the same restaurant. Yeah, நாளைக்கு எங்க குழந்தை பிறந்தாலும் அது Annalakshmi ஃபேனா தான் பிறக்கும். But so and another thing that I really want to share, I think this is a good topic that has come up, which is நாங்க வந்து happy wife happy life அந்த ஷோக்கு போகும்போது I had like you know அதுல ஒரு photograph pick பண்ற செக்ஷன் வரும். அதுல actually randomly அந்த photo அவங்களும் போட்டிருந்தாங்க, and we both ended up picking it because it was so special for us, which is a photograph of Raghav, myself and his Ammama, which unfortunately is not a real photo. Like நாங்க நிஜ வாழ்க்கையில அப்படி நின்னு எடுத்துக்கிட்ட photo கிடையாது. அது அம்மம்மாவோட ஒரு போட்டோவையோ எங்க ரெண்டு பேர் நாங்க தனியா இருந்த ஒரு போட்டோவையோ மிக்ஸ் பண்ணி அது thanks to technology we were able to create a photograph like that, which is still there in our kitchen, and it's very special to both of us. ஏன்னா ராகவோட அம்மம்மா வந்து the kind of like இப்ப நானுமே வந்து என்னோட மெட்டர்னல் கிராண்ட் பேரண்ட்ஸோட ரொம்ப க்ளோஸ் because I grew up with them as well. எங்க அம்மாக்கு வந்து because of her health concerns அவங்க as soon as she gave birth to me she moved in with her parents, and அவங்க தான் என்ன வளர்த்தாங்க. because எங்க அம்மாக்கு அப்பவும் நிறைய ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும்போது மாமா மாமி என் தாத்தா பாட்டி அவங்க தான் என்ன வளர்த்ததே. and I share a great bond with them, but unfortunately I was not blessed to spend as much time as I could with them. Raghav, I think when he was born, Ammama was still in Singapore. Maybe when you were 3 or 4 or something, Ammama must have come. இல்ல அவ்வளவு வயசுல வந்திருப்பாங்க. இல்ல, I mean she would have seen you as a baby but started living with you. Correct. It could be when I'm 2 and a half 3 years la vandirupanga. So but இது எங்க அம்மாட்டையும் கேட்டு கன்ஃபார்ம் பண்றோம் நாங்க. So what I'm trying to say is நினைவு தெரியறதுக்கு முன்னாடி மேபி இல்லாம இருந்திருப்பாங்க, பட் நினைவு தெரிஞ்ச வயசுல இருந்து you've always lived with Ammama. And livedனா என்னன்னா she was such a present person in Raghav's entire life, meaning ஒரு ஃபாதருக்கு ஃபாதரா மதருக்கு மதரா கிராண்ட் பேரண்டா இருக்கிறது கூட நார்மல் நீங்க நினைக்கலாம், பட் she used to be like a sibling to sibling with Raghav, ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்ட் மாதிரி.
நானும் வந்து I was so blessed that you know we fell in love and decided to get married or something like that, because for a brief period of time when we started dating and everything, I also have come across Ammama and spent some time with her and everything, and I've had some really interesting conversations with Ammama as well. I remember நாங்க வந்து ஆரம்பத்துல Snapchat used to be so popular, so we used to send snaps to each other, and Raghav randomly would send snaps with Ammama, and அவங்களுக்கு அது தெரியாமலே she started enjoying that process. Like நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த ஸ்னாப்ஸ் நான் வந்து சும்மா ரேண்டமா அனுப்புவோம் நக்ஷத்ராக்கு. அப்போ that was one of our dating days. So எங்களோட அவ எப்படி பாப்போம்னா நாங்க ஸ்னாப்சாட்ல பார்த்துப்போம், யூஸ் டு பி வெரி ஹாப்பி. ஸோ அப்போ அம்மாவோட நிறைய நானும் அவங்களும் சேர்ந்து நக்ஷத்ராக்கு அனுப்புவேன். That is such a core memory because I have all those photos. எனக்கு என்னன்னா, if I had not taken that, I don't think I would have had so many pictures of my grandmother. But இன்னைக்கு அவ்வளவு இருக்குன்னா, it's only because of all that I was able to do back then. And you know what I found very interesting about Ammama's and Raghav's relationship is they are so different as people. இப்போ Raghav வந்து எந்தெந்த விஷயங்கள்ல ரொம்ப laid back ஓ ரொம்ப relaxed ஓ ரொம்ப chill ஓ, Ammama was always very particular about those things, like you know in terms of அந்த ஒழுக்கம் அந்த இதெல்லாம் Ammama had a very strict personality, but at the same time both of them had such common grounds to bond on. Like Ammama was such a foodie, I've heard, and Ammama loves traveling and exploring and doing these things. And என் பாட்டியோட biggest favorite food அவங்களோட பீட்சா பாஸ்தா தான். இதுனா அப்படியே விரும்பி சாப்பிடுவாங்க அவங்க. அண்ட் அவங்க தான் வந்து ராகவ், நான் சொல்றேன்ல, அந்த நினைவு தெரிஞ்ச வயசுல இருந்து அவங்க இருந்த வரைக்கும் டெய்லி ராகவ்க்கு அவங்க தான் சமைப்பாங்க. Every day she used to ensure his favorite dishes would be there. And அதை தாண்டி சம்திங் எனக்கு ஸ்னாப்சாட் மூலமா தெரிய வந்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டது என்னன்னா, டெய்லி ராகவ், அதாவது ராகவ் ஸ்கூல் போற குழந்தை இல்லை, காலேஜ் போற குழந்தை இல்லை, இப்போ வேலைக்கு போயிட்டு வர ஒரு ஆம்பளைன்னு இருந்தா கூட அவருக்கு வந்து அந்த சாதத்தையோ ரசத்தை எல்லாம் பெசஞ்சு நெய் போட்டு குழைய பெசஞ்சு. அம்மா இருக்கிற வரைக்கும் எனக்கு வந்து மெனு கூட எனக்கு தெரியும். டைனிங் டேபிள்ல போய் நான் உட்காந்து சாப்பிட்ற பழக்கமே இல்லை. நான் அம்மாவுக்கு வந்து நான் வரேன்னு தெரிஞ்சா போது என்ன பண்ணுவாங்கன்னா, வரத்துக்கு முன்னாடியே சாதம் போட்டு எல்லாத்தையும் பிசைஞ்சு வச்சிருப்பாங்க. லிட்டரலி எனக்கு வந்து எப்படின்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எங்கேயாவது கலந்த சாதம் மாதிரி இருக்கும், முத்தா பவுல் மாதிரி எனக்கு எல்லாமே இருக்கும் பிளேட்ல, எனக்கு கொடுத்துருவாங்க, நான் சாப்பிடுவேன். Literally, என்னோட half my life was only because I was extremely pampered by her. And அவங்களுக்கு வந்து 6 grandkids are there. So என் அம்மா சொல்றேன் இல்லைங்களா, என் பீட்சா பாஸ்தா அம்மா அவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்காங்க. என் பெரியமாஸ் ஆஸ்திரேலியா, ஸோ அப்பப்போ ஆஸ்திரேலியா போவாங்க, இந்தியாவில் இருந்தாங்க, சிங்கப்பூர். ஸோ அம்மா யூஸ் டு ட்ராவல் அ லாட். எல்லாமே இட் வாசன்ட் ஈஸி, ஹர் லைஃப் வாஸ் நாட் ஈஸி. ஏன்னா ஷி வாஸ் அ சிங்கிள் mother raising 3 kids. என் அம்மாக்குலாம் I think she was around 7 or 8 years old. அன்னிலேருந்தே she's raised all those kids alone. So highly pampered, and I think as a grandchild I was the most luckiest of all because I got to spend the maximum years with her, got to have all the pampering to the fullest. I think I'm very happy that way. Yeah, and she used to do some interesting things which I find so adorable. Like in the sadam passenger kudupangalla, adla she used to put a baby spoon. Remember, like babies la serla kutra spoon da Raghav vechu kudupanga. Raghav adu vere enak daily snap eduthu anupuvaru. And on top of that, Raghav oda favorite dishes panni vekkiradu, randomly surprising him. And believe me, Raghav அம்மம்மாட்ட சண்டை போட்ட மாதிரி வேற யார்கிட்டயும் சண்டையும் போட்டது இல்ல. லிட்டரலி பேசாம இருந்துருவாங்க ஒரு 2-3 days. அது என்னன்னா நான் தான், சோ என்னன்னா வேணும்ட்டே அவங்களுக்கு இரிட்டேட் பண்ணுவேன், வேணும்ட்டே நான் சொல்லுவேன். சோ இப்பெல்லாம் சும்மா அவங்களுக்கு இரிட்டேட் பண்ணுவேன், கிழவி எல்லாம் கூப்பிடுவேன். இட் இஸ் ஆல் அவுட் ஆஃப் லவ், பட் she was a very very dear friend for me. So I used to keep pulling her leg. Yeah, all that is, but en thambi appadi opposite. He used to pour her with so much love. Enakku it's not that all grandkids love her. Ennathila Ammama had such a bond. Ellarume we were so tightly bonded, but the love, since I got to spend my years of me, she raised me literally illangla. So her loss was the, like adarikum I have not seen death, or I mean I have, but never in the close circle. Of the feeling na enak enna theriyadhu, nothing of that sort. Yaar veetla andha please take care, don't worry, andha alavukku da my mind used to work.
But this was my first personal loss. Adu varaikum I had no idea how death could hurt somebody. Because Raghav lost the rest of his grandparents when he was incredibly tiny. So and the awareness illada ஒரு வயசுல தான். And I still remember this so clearly. எனக்கு இன்னைய வரைக்கும் இப்போ என்னோட தாத்தா எங்க அம்மாவோட அப்பாவும் எனக்கு அப்படிதான் ஒரு மெமரி இருக்கு, where he was so hale and healthy. I remember like எங்களுக்கு நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுப்பார். He was such an active man. அவரை பத்தி நான் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாள் சொல்றேன். பட் அவருடைய பாசிங்குமே வந்து was so good ன்னு நான் நினைப்பேன். பிகாஸ் எதுவுமே தெரியாம ஜாலியா இருக்கும்போது he just passed away. Ammama on the other hand as well had one of the most royal departures from this world. ஏன்னா அவங்க வந்து she was a Veena teacher, not like அவங்க யங்கா இருக்கும்போது மட்டும் இல்லைங்க. Ammama was 80 when she passed away. Until that day she was a Veena teacher. Even on that day, so I think she was waiting for a car and car வரதுக்கு ஒரு 5 நிமிஷம் லேட் ஆயிட்டோ என்னவோ. எப்படி நாங்க for example இப்போ 3 மணிக்கு அவங்க எங்கேயோ வெளில போகணும், அந்த 3 மணிக்கு அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் நாங்க அரேஞ்ச் பண்ணலன்னா அந்த வந்திருக்கும் 3:05க்குலாம் வந்திருக்கும். 3 மணிக்கு இல்லாட்டி ஆட்டோ புக் பண்ணிடுவாங்க, எதுவோ புக் பண்ணிட்டு கிளம்பி போயிடுவாங்க. ஸோ அன்னைக்குமே அவங்க the day she passed அவங்க ஆட்டோ பிடிச்சி, ஏன்னா கார் வரதுக்கு லேட் ஆச்சுன்னு ஆட்டோ பிடிச்சி போய் கிளாஸ் எடுத்துட்டு முடிச்சுட்டு மியூசிக் அகாடமியா கலைவாணர் அரங்கத்துல ஒரு கான்சர்ட் அவங்க போய் ஃபர்ஸ்ட் கான்சர்ட் அவங்க அட்டெண்ட் பண்ணி பார்த்துட்டாங்க. வீணா கான்சர்ட் ஃபர்ஸ்ட் கான்சர்ட் பார்த்தாச்சு. செகண்ட் கான்சர்ட்டுக்கு ராகவ்ஸ் அம்மா was supposed to go join her. and அவங்க எப்படி பண்ணிருக்காங்கன்னா அவங்க பேக் ராகவ் அம்மாக்கு சீட் எல்லாம் பிடிச்சு வச்சுட்டு she literally went to the restroom, meaning that lady woke up. அவங்க வந்து அவங்க வீட்ல சமைச்சு வச்சு குழந்தைங்க எல்லாம் அன்னைக்கு அம்மம்மா சாப்பாடு சாப்பிட்டு அவங்க போய் கிளாஸ் எடுத்துட்டு she still she had her own things to do in life as well. யாரு வரலையா வீணா கான்சர்ட், the first concert she was interested, she just went on her own, watched it, then went to the restroom and came back. And on the way back from the restroom to her seat she passed away. Instant I mean people who saw her, what they told us was normal நடந்தாங்க, she fell and that's all it was seconds கூட இல்ல, it was milliseconds. நின்னுட்டே இருந்தாங்க, விழுந்தது, அவ்வளவுதான். ஸோ என் பாட்டிக்கு அம்மம்மாக்கு என்னன்னா அந்த மாதிரி ஆச்சுன்னு கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ it was that peaceful of it. And imagine she was very passionate, she's a teacher of Veena. So the last thing she did was she listened to the instrument that she loved, she attended the concert, she taught it, she played it, she attended the concert, ellam pannittu she left all of us. Yeah. And I remember because நான் வந்து I've spent some time with her. நான் எங்கள் வீட்டுக்கு நவராத்திரி கோலு எல்லாம் லவ் பண்ணிட்டு இருந்த டைமே கூப்பிட்டுருக்காங்க, நான் வந்திருக்கேன். அப்போல்லாம் அம்மம்மா தான் என் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு நிறைய நேரம் பேசுவாங்க. அவங்களுக்கு சீரியல்னாலாம் ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு ரொம்ப ஆசை. அம்மம்மாவோட அப்போ இருந்த ஃபேவரட் சீரியல் was ராஜா ராணி. ஓகே, how crazy is it that was Praveen Bennett's sir's serial. And she used to tell me, நான் அப்போ சன் நெட்வொர்க்ல இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, நான் சன் டிவி பார்க்க மாட்டேன், நீ விஜய் டிவிக்கு வா. I mean that was her innocent way of saying it, but in a way maybe she manifested it for me or something like that I landed up here. And அவங்களோட அந்த ஃபேவரட் சீரியல் டைரக்ட் பண்ண டைரக்டரோட தான் இன்னைக்கு நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க பேரை நான் கல்யாணம் பண்ணிட்டேன், அவங்க வாழ்ந்த வீட்டில் தான் இருக்கேன். அந்த லாஸ் எங்களுக்கு ரொம்ப பர்சனலாக இருந்ததுன்னா எனக்கு லிட்டரலி எனக்கு கோவமும் இருந்தது அவங்க மேலே. ஏன்னா அப்போது கரெக்டாக ஹைதராபாத் நான் எப்போவுமே என் பாட்டியோட எங்கே போனாலும் நான் பேசுவேன், ஃபோன் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். அப்போ ஒர்க்குக்கு ஹைதராபாத் போயிருந்தேன். அந்த 4 days I never called her, she also never called me. சண்டைலாம் எதுவுமே போடல, அம்மம்மா போயிட்டு வரும் சொல்லிட்டு போனது தான். ஸோ 2 பேருமே பேசிக்கவும் எதுவுமே பண்ணல. 4 days இந்த மாதிரி நாங்கள் இருந்ததே இல்லை. நான் ஊருக்கு வரும்போது அம்மம்மா போகல, ஏன்னா கிளாஸ் போயிட்டாங்க. நான் வந்தோடனே பேட்மிண்டன் ஆட போயிட்டேன். அங்கே பேட்மிண்டன் ஆடி போகும்போது தான் அம்மாவுக்கு வந்து என் அம்மா வந்து போயிருந்தாங்கல்ல இந்த கான்சர்ட்டுக்கு. அப்போ மைக்ல சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு வந்து விழுந்திருக்காங்க. அங்கே இருந்தவங்க ஒருத்தங்க என் அம்மாவையும் தெரியும், என் அம்மாவையும் தெரியும். சீதா, சிவராம் கிருஷ்ணன் அவங்களோட இது அங்கே விழுந்திருக்காங்கன்னு சொல்லும் போது என் அம்மா வெளில போய் ஓடி பார்க்கணும். அப்போ எனக்கு ஃபோன் வந்துச்சு, ராகவ் அம்மா கீழே விழுந்துட்டா, எனக்கு பயமா இருக்கு, ஓடிவா நாங்கள் ஆம்புலன்ஸு போகிறோன்னு. போய் ரீச் பண்ணேன். நல்ல அவங்களுக்கு இந்த பேட்மிண்டன் ராக்கெட் தூக்கி போட்டேன். என் ஃப்ரெண்ட் சப்ரி என்னோட கார்ல ஏற்றினேன், இதே கார் தான். நான் அந்த மாதிரி என் லைஃப்ல வண்டி நான் எப்படி அந்த டெஸ்டினேஷன் காவேரி ஹாஸ்பிட்டலில் தான் வந்தோம், எப்படி நாங்கள் ரீச் பண்ணோன்னு கூட தெரியல. அப்படி ஒரு பேய் மாதிரி நான் வண்டி ஓட்டினேன். கரெக்டாக அந்த சாம்கோ சிக்னல் இருக்கும் இல்லைங்களா, அங்கே சிக்னல் போட்டோம். ஐ செட் சப்ரி நான் காரை விட்டுற போறேன், நீ வந்து எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு நடு ரோட்ல என் காரை விட்டு சிக்னல் ஓடி அந்த எமர்ஜென்சியில் போய் பார்த்தேன். அப்போ itself I knew that my Ammama is no more அப்படின்னு, because it's very evident. I've never seen her like that in my life.
And you know, like I remember Raghav called me and said, like, அவர் பேசுறது கூட புரியாத ஒரு ஸ்டேட்ல தான் எனக்கு கால் பண்ணி சொன்னாரு. And I told my mother, and அப்போ I don't think even my mother was like very sure that we were dating or something like that. I don't know if we had even spoken to our family, but they must have had some sort of an idea. உடனே நான் வந்து ராகவ் வீட்டுக்கு போனேன். And I remember there were so many people. நான் அது வரைக்கும் ராகவ் அவங்க அம்மா அப்பா அவங்க தம்பி அம்மம்மா அவ்வளோதான் பார்த்துருக்கேன். ஆனால் அன்னைக்கு ராகவோட ஃபுல் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அங்கே இருந்தாங்க. I just ran, I went there, and then the first person I actually saw was Raghav's amma, my mother-in-law. And appo auntie, so she was like I knew she was broken, okay, but I could somehow sense that she was relieved I was there or something, and she literally in front of everybody said, go to your Raghav. Yeah. Like she literally said that, like, and then I just went and I remember Raghav just hugged me and didn't move for a couple of minutes. And then Ari was there and everything. I think, you know, in a way, even her passing became a blessing for me, because அன்னைக்கு வந்திருந்த ராகவோட நிறைய relatives and everybody, when they went back around our wedding and said இதுதான் பொண்ணு and showed my picture, they all said எங்களுக்கு அன்னைக்கே தெரியும். Literally எப்படின்னா எங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னா, it is my Ammama introducing Nakshatra to the rest of them Madri. That's literally how it was. ஏன்னா அன்னைக்கு தான் people understand, oh probably they're loving each other. நிறைய பேர் புரிஞ்சிருக்கும். I thought that's a way in which literally my Ammama giving a blessing and stating both of you be happy together அப்படின்னு. Yeah. Now we've reached the restaurant, but I have a few more stories to tell. நம்ம கிளம்பும் போது கண்டினியூ பண்ணலாம். உண்ட மயக்கத்தில் ஒரு இசை கச்சேரி. ஆக்சுவலி ராகவ் சூப்பரா பாடுவாருங்க. இந்த பாட்டு நான் பாடுறது கஷ்டமான பாட்டுங்க. இல்லாட்டி சூப்பரா பாடுவேன் ஆக்சுவலி. நானும் நல்லா பாடுவேன். சொல்லு ராகவ், அவங்களுக்கு தெரியாது பொண்டாட்டியை பத்தி நீ தான் சொல்லணும். நீங்க நக்ஷத்ரா சன் சிங்கர்ல பாத்திருப்பீங்க, சன் டிவில. செம்மையா பேசுவாங்க, நல்லா கேட்பாங்க. She is a great listener of songs. As a singer சொல்ல நான் எவ்வளோ நாங்கள் டேட் பண்ண காலத்துல இருந்து இன்ன வரைக்கும் கார்ல வந்து நான் ரேண்டமாக உட்காந்துட்டு இருப்பேன். திடீர்னு எனக்கு ஒரு பாட்டு மைண்ட்ல வரும், நான் அதை பாட ஆரம்பிப்பேன். ராகவும் என் கூட சேர்ந்து பாடுவாரு. அதுதானே ராகவ் நம்மளுக்கு ஒரு கோர் மெமரி. இது எப்படி நாங்க நோ டிஸ்கிரிமினேஷன் எவ்ரிதிங். பாட்டுல வந்து பியூட்டி அண்ட் தி பீஸ்ட் இருந்தா எப்படி? So நான் பியூட்டி நீ பீஸ்ட்ங்கறியா ராகவா? கரெக்ட். வாவ், தேங்க் யூ. பட் ஆக்சுவலி நான் வந்து சின்ன வயசுல இருந்து நினைச்சிட்டே இருந்தேன் எனக்கு நான் வந்து ஒரு கிரேட் சிங்கர் அப்படின்ட்டு. நான் பாடுவேன் கூட, யாரும் என்ன எதுவும் சொன்னதும் கிடையாது. அப்புறம் ஒரு நாள் வாய்ஸ் ரெக்கார்டிங் ஆப்ஷன் வாட்ஸ்அப்ல வரும்போது ஒருத்தங்களுக்கு சரி பாடி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாடி அனுப்பிச்சு திரும்ப அதை ப்ளே பண்ணுறேன். என்னடா இது ஏதாவது கிளிச்சா, என்ன இப்படி கேவலமாக கேட்குது அப்படின்னு திரும்ப அதை டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் பாடி மறுபடியும் அனுப்பிச்சேன். அப்புறம் தான் நான் யோசித்தேன், இப்போது நான் பேசும்போது இந்த சத்தம் என் காதில் ஒரு விதமாக கேட்குதுல்ல, நான் பாடும்போது அது எதுவும் என் காதுக்குள்ளேயே ஒரு ஆட்டோ டியூன் ஆகி டிட்டோ அந்த ஒரிஜினல் சாங் மாதிரி என் தலைக்குள்ளே கேட்கும். ஆனால் வெளியில் அப்படி கேட்காது. பட் ராகவ் இஸ் ஜஸ்ட் பீயிங் கைண்ட் அண்ட் சேயிங். நான் வந்து பாப்ஸ் நம்ம இங்கே வர்றதே இல்லை, பாப்ஸ் இந்த கப்பச்சக்கா. ஸோ அன்னலக்ஷ்மியில் வந்து சூப்பராக சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் மென்யூ. ஆனால் ஐ மீன் இஃப் ஐ மே சே ஸோ, ராகவுக்கு வந்து இது ஒரு சைல்ட்ஹுட் ஃபேவரட் பிளேஸ். இன்னைக்கு எங்களோட சர்வீஸ் வந்து கொஞ்சம் இன்னைக்கு புது பையன் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். பாவம், இது எப்படின்னா அங்க வேலை பண்ற பசங்கலாம் இந்த கேட்டரிங் காலேஜ்ல வந்து இன்டர்ன்ஷிப் மாதிரி இங்க வந்து பட் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா இங்க வந்திருக்கேன். நிறைய புது ஆட்களை பார்த்திருக்கேன். வாட் ஐ ஃபீல் இஸ் even if they are new, they will be extremely well trained. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டேயா இருக்கும். Raghav, but that's not fair. They should train before, because நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி fine dining placesல of course the food is very delicious. I'm not blaming that kid would have probably not known what to do, but I blame the organization for the standards that they set. Not blame, but I would like to pinpoint. And see, the serviceலாம் as usual fast எப்படின்னா very simple. Usually என்னன்னா சாம்பார் சாதம் வந்து சாம்பார் சாதம் நெய் எடுத்துட்டு வந்து it's mandatory.
நம்ம கேட்க வேண்டாம். ஸோ சாம்பார் சாதம் வந்து லைக் நெய் கேட்டு தான் நெய் வந்துச்சு. அந்த மாதிரி கப்பல் ஆஃப் திங். ஃபார் எக்ஸாம்பிள் புலாவில் வந்து கேரட் மட்டும் தான் வேணும்னு ரொம்ப கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அவங்க வந்து கேரட் பீஸ் அதெல்லாம் என்னோட எக்ஸ்ட்ரா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுங்க. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, சில இடத்துல தான் அவங்களோட சர்வீஸ் வந்து இம்பெக்கபிளா இருக்கும், நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம்ல. லைக் அன்னலக்ஷ்மி ஹஸ் ஆல்வேஸ் பின் one of those places where I felt like seamless service-ஆ இருக்கும். நம்ம இப்படி அப்படின்னு திரும்ப வேணா எல்லாமே பர்ஃபெக்டாக வைப்பாங்க. அந்த பிளேட்டில் அவங்களோட பிளேஸ்மெண்ட்லேருந்து எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அங்கே தேடி தேடி போகிறதுக்கான ரீசனும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் இன்னைக்கு வந்து லைட்டாக குறைவாக இருந்தது அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங். ஓகே ஓகே, இப்போ we will come back to this conversation about Ammama. அம்மம்மா எங்களுக்கு நடத்தி வச்ச இன்னொரு அழகான விஷயம் வாஸ், ஐ ரிமெம்பர் அம்மம்மாவோட 13th டே ஃபங்க்ஷன் ஆர் சம்திங் லைக் தட். எந்த டேன்னு எனக்கு தெரியல. அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் ஆக்சுவலி போயிருந்தேன். அண்ட் ஃபுல் டே நான் அங்கே இருந்தேன் அவங்க வீட்டில். அன்னைக்கு was the first day that Raghav's அம்மா and I actually like bonded over some things, I think. ஏன்னா அம்மா அந்த தாம்பூலம்லாம் கொடுக்கணுன்றப்பெல்லாம் I helped அம்மா. And I remember அன்னைக்கு வந்து இவங்க எதிர்பார்த்ததை விட நிறைய பேர் சாப்பிட வந்தப்ப ரைஸ் கொஞ்சம் கம்மியா இருந்தப்ப கிச்சனுக்கு போய் அந்த ரைஸ் அம்மாக்கு எல்லாம் தெரியுங்க. ஸோ அது அவங்க வே ஆஃப் சேயிங் ஐ அக்செப்ட் யூ மாதிரி. வா நீ கண்ணா, நீ வா, நீ கூட வா, நக்ஷு வாங்க, நக்ஷு இது பண்ணு, நக்ஷு அது வா, சேர்த்து பண்ணலாம். ஸோ இட் இஸ் ஹர் வே ஆஃப் சேயிங் டோன்ட் வெரி, யூ ஆர் ஆல்ரெடி a part of this family. And my god, like I remember அம்மம்மா வந்து எனக்கு இன்னொரு ஸ்வீட் விஷயம் ஒன்று பண்ணுவாங்க, which is Ammama's இலையடர்ல. அது ஒரு கேரளாவோட ஃபேமஸ். My grandmother is, they're all Tamilians but ancestrally from Trivandrum. So என் அம்மா பிறந்தது ட்ரிவாண்ட்ரம், என் பாட்டி வளர்ந்தது ட்ரிவாண்ட்ரம். ஸோ லிட்டரலாக அதுதான் பேஸ் எங்களுக்கு. ஸோ அம்மம்மா வந்து அந்த மாதிரி வந்து சில இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல் இருக்கும் கேரளா சாப்பாடு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தேங்காய்ச்சி குழம்பு ஒரு டிஷ் பண்ணுவாங்க. இட்ஸ் மை ஃபேவரட். ஸோ அது வந்து அவங்க போனதுக்கு அப்புறம் என் அம்மா வில் டூ இட். பட் த பெஞ்ச் மார்க் வாட் அம்மம்மா செட் இஸ் வே டு மச். பட் அம்மா இப்போ கிட்டத்தட்ட வந்துட்டாங்க அதே டேஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் எல்லா இடம்னு ஒன்று பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நம்ம கீதம்லாம் இப்போ நிறைய அது கொடுப்பாங்க இப்பெல்லாம். But Ammama's version was different, right? Ammama's version என்னன்னா, இப்போ கீதம்ல வர இலையடெல்லாம் oh my god, it's mind blowing. நீங்க சாப்பிட்டது இல்லைன்னா ப்ளீஸ் சாப்பிட்டு பாருங்க. அது வந்து நம்ம இப்போ தமிழ் ஸ்டைல்ல கொழுக்கட்டைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதே அந்த கொழுக்கட்டையை வந்து வேக வைக்கிறதே வாழை இலைக்குள்ள வச்சு வேக வைப்பாங்க, இந்த மீன் பொளிச்சது அந்த ஸ்டைல்ல. ஸோ அது கீதம்லலாம் கூட கிடைக்கும். ஆனால் கீதம்ல கிடைக்கிறதெல்லாம் வெளியில ஒரு அவுட்டர் கவரிங் இருக்கும், உள்ள வந்து அந்த ஃபில்லிங் இருக்கும், ஜாக் ஃப்ரூட் ஃபில்லிங். அண்ட் அதுதான் இந்த பனானா லீஃப்குள்ள வைப்பாங்க. அம்மம்மா பண்ற வெர்ஷன் எப்படி இருக்கும்னா, ஷீல் மிக்ஸ் இட் வித் த மாவு. ஸோ அது அந்த பிடிக்கொழுக்கட்டை ஸ்டைல்ல இருக்கும். அண்ட் அது வந்து அவங்க ஒரு தடவை கொடுத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் சொல்லி சாப்பிட்டதுனால ஐ ரிமெம்பர் எவ்ரி டைம் தேர் வாஸ் ஜாக் ஃப்ரூட் சீசன் ஆர் ஜாக் ஃப்ரூட் ஆர் சம்திங் லைக் தட் வுட் கம். அம்மம்மா வந்து ஒரு பெரிய பேட்ச் பண்ணி, ராகவ் நீ கூட சாப்பிடக்கூடாது, இது அப்படியே கொண்டு போய் நக்ஷத்ராட்ட கொடு அப்படின்லாம் சொல்லி எனக்கு கொடுத்து நான் சாப்பிட்ருக்கேன். அதுவும் எனக்கு ஞாபகம் இருக்கு. இது வந்து எங்கே போனா பெஸ்ட் நகரில் தான் மீட் பண்ணுவோம். இப்போ நக்ஷத்ரா நிறைய அங்கே லிட்டரலாக பீச்சுக்கு முன்னாடியே காரை பார்க் பண்ணிட்டு காரில் உட்காந்து சாப்பிட்டு இலையடை சாப்பிடுவோம். ஸோ ஐ திங்க் so many wonderful memories and stories. ஸோ அந்த மாதிரி even though my relationship with Ammama was a very kutti one physically, I think she'll always have a place in our hearts and in our memories, and she'll always end up being someone we speak about so fondly. Raghav இன்னே வரைக்கும் அந்த வீட்டில இருந்து வெளியில வந்தாருன்னா அம்மம்மா போட்டோக்கு போய் பாய் சொல்லிட்டு அப்படித்தான் கிளம்புவாரு. லைக் it's so nice. These sort of relationships are so important. Raghav was fortunate to have it with his grandmother. I was fortunate to have it with my grandparents as well. So it was nice உங்க கூட சேர்ந்து இந்த ஒரு கான்வர்சேஷனை செரிஷ் பண்ணி பேசுறது. ஏன்னா நானும் நக்ஷத்ராவும் ரொம்ப நாளாக டிஸ்கஸ் பண்ணது வந்து லவ் ஸ்டோரி பார்த்து எடுக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ எனக்கு ஒரு ஷோ வருது 15th அன்னைக்கு. ஸோ ஐம் வெரி held up with that. Nakshatra is busy, was very busy with the shooting. I couldn't travelனால we still haven't, because எங்களுக்கு சும்மா ரேண்டமாக நாங்கள் அதை ஆரம்பிச்சது it was for our core memory. ஃபியூச்சர் நாங்கள் உட்காந்து பார்க்கும்போது what happened, we wanted to sit and remember all of that. So இப்போ என்ன ஆகுதுன்னா, since we didn't have time, we don't want to சும்மா உட்காந்து டக்கு டக்குன்னு பேசிடலாமே பேசாமல் we really want to savor what we speak. So அதனால தான் it's getting delayed. But
very very soon the story will unfold. Thank you so much for watching. இவ்வளவு தூரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு virtual hugs உங்க எல்லாருக்குமே கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோல மீட் பண்றேன். Bye.